இங்கே வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங் செட்டப்ஸ் அது எல்லாமே உருவாக்கணுமே தவிர, நான் இன்னைக்கு 1 லேக் போடுறேன், எனக்கு 1 மந்த்லி 1 லேக் வரும்னா இங்கே மார்க்கெட்டில் அது முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் நிறைய அடி வாங்கணும். அடி வாங்கி நீங்களே உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே 85 to 95% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பெரிய மணி வச்சுருக்கவங்க உள்ளே நிறைய மேனிப்புலேட் பண்ணுவாங்க, கேம் விளையாடுவாங்க. நம்ம அதில் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம கேபிட்டலை அவங்க எடுத்துருவாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து இன்ட்ராடே எப்படி சூஸ் பண்ணுறது. ஸ்விங்கு நான் எப்போனோடனே என் கிளைண்ட்ஸ் சொல்கிறேன், ஸ்விங் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் முடிச்சுட்டு ட்ரேடிங்கை தெரிஞ்சுக்கங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சுட்டு போய்ட்டு ஸ்விங் பண்ணுங்கள். ஸ்விங்கில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்ட்ராடே வந்து அதுக்கத்தது வாங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு 5 lakhs கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு செட்டப் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் என்ன சொல்லுவேன், 4 lakhs நீங்கள் ஸ்விங் பண்ணுங்கள். 4 கூட இல்லை, 4.5 lakhs ஸ்விங் பண்ண சொல்லுவேன். மீதி 50,000 வச்சு மட்டும்தான் இன்ட்ராடே பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் அந்த 50,000லே 10,000 தான் நான் யூஸ் பண்ண சொல்லுவேன்.